அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பார்க்கலாங்க. ஏற்கனவே நாம் 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து 500 வினாவிடைகளை நாம் பார்த்துருக்குறோங்க. அந்த 500 வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றுவர் யாருன்னா 500வது கேள்வி மராத்தியர். 501 தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சிவாஜி ஒரு வலுவான அரசை நிறுவினார். அந்த அரசுக்கு டேஸ் தலைநகராக விளங்கியது, ராய்கர். 502 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? இந்த 4 ஆப்ஷன் எது சரியாக தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் மட்டும்தான் சரியாக தந்திருக்காங்க. சிவாஜி தனது குருவாக துறவி ராம்தாஸை ஏற்று மரியாதை செலுத்தினார். 503 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி புரந்தர்கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். இங்கே இயர் சரியாக தந்திருக்காங்க. 1674 தான் சிவாஜி புரந்தர்கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறியிருப்பார். ஆனால் டேட் தப்பாக தந்திருக்காங்க. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அப்சல் கான் சூளுரைத்தார், சரி. 1658 ஜூலை மாதம் அவுரங்கசீப் மாமன்னராக அரியணை ஏறினார், சரி. 1665 ஜூன் 11ஆம் தேதி ஏற்பட்ட புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் இடையில் நடைபெற்றது, சரி. மற்ற 3 ஆப்ஷன் சரியாக இருக்குது, டி ஆப்ஷன் தவறாக இருக்குது. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாக பதவியேற்ற ஆண்டு. பாலாஜி விஸ்வநாத் பார்த்தீங்கன்னா பேஷ்வா பதவியேற்ற ஆண்டு 1713. சிவாஜியின் ஆலோசனை சபை டேஸ் என்று அழைக்கப்பட்டது, அஷ்டபிரதானம் என்று அழைக்கப்பட்டது. சிவாஜி இறந்த ஆண்டு 1680. பொறுத்துக. முக்கிய பிரதானா பிரதம மந்திரி, அமர்த்தியானா நிதியமைச்சர், வாக்கிய நாவிஸ்னா மந்திரி, சுமந்த்னா வெளியுறவு செயலர். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. சச்சிவ்னா உள்துறை செயலர், பண்டிட் ராவ்னா மத தலைவர், நியாதீஸ்னா தலைமை நீதிபதி, சாரி நோபத்னா தலைமை தளபதி. சரியான ஆப்ஷன் பாம்பே. அடுத்து கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1 மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 4 ஒரு பங்கு சவுத் என வசூலிக்கப்பட்டது. அப்போ சவுத்னா 4 ஒரு பங்கு. சர்தேஷ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ்முக் என்னும் வரி மூலம் பெற்றார். அப்போ கூற்று 1, 2 சரி. அடுத்து சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிக சிறிய படையலகின் தலைவராக டேஸ் இருந்தார், நாயக் அல்லது கார்பரல் இருந்தார். குதிரைப்படையின் தலைமை தளபதி டேஸ் ஆவார், சாரி நௌபத் ஆவார். ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1 சச்சிவ் அல்லது சுருனாவிஸ் அல்லது உள்துறை செயலர்னா அரசின் அன்றாட கணித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தார். பர்கானாக்களின் கணக்குகளையும் அவர் சரிபார்த்தார், சரி. வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி என்பவர் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தார், சரி. அமர்த்தியா அல்லது நிதி அமைச்சர்னா அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது இவரது வேலை, சரி. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரினா நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது இவரின் முக்கிய கடமை. அனைத்துமே சரி. அடுத்து பேஷ்வாவை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாலாஜி பாஜிராவுடைய ஆட்சி காலம் 1740 to 1761. அடுத்து முதலாம் பாஜிராவ் ஆட்சி காலம் 1720 to 1740. பாலாஜி விஸ்வநாத் ஆட்சி காலம் 1713 to 1720. அப்போ முதல் பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத், அவர் தான் 1713 1720 இருப்பார். ரெண்டாவது முதலாம் பாஜிராவ் வருவார். அதுக்கடுத்து பாலாஜி பாஜிராவ் வந்திருப்பார். 515வது கேள்வி பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1 சுமந்த் அல்லது டாபிர் அல்லது வெளியுறவு செயலர் என்பவர் மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனை வழங்கினார். பிற நாடுகளின் தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார், சரி. பண்டிட் ராவ் அல்லது தனக்சியா அல்லது சதர் அல்லது முதாசிப் அல்லது மத தலைவர்னா மதம் தொடர்பான சடங்குகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்றிருந்தார். சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்தார், சரி. 3 நியாயதீஷ் அல்லது தலைமை தளபதினா குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார். 4 சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி என்பவர் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்து கொண்டார், சரி. அனைத்துமே சரிங்க 515வது கேள்விக்கு. அடுத்து வார்னா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1731.
மராத்தியரின் இராணுவ பலத்துக்கு கடைசி கட்டமாக டேஸ் வெற்றியாக அமைந்தது. உத்கீர் போர் வெற்றியாக அமைந்தது 1760. டேஸ் கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றார். நாதர் ஷா கோகினூர் வைரத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பார். பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? தூரணி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அகமது ஷா அப்தாலி. மூன்றாவது பானிபட் போர் 1761 ஜனவரி 14 நடைபெற்றது. சரி. தில்லியை விட்டு வெளியேறும் முன் அப்தாலி தில்லியில் தனது பிரதிநிதியாக மீர் பக்சியை நியமனம் செய்தார். சரி. மராத்தியரின் கடைசி பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். சரி. அனைத்துமே சரி. அடுத்து பொறுத்துக. முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர். முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1775 to 1782. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது 1803 to 1806. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது 1817 to 1818. சரியான விடை பாம்பே. பொருந்தாதது எது? புனே மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டோன் கல்லூரி இருக்கும். துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபு. சால்பை உடன்படிக்கை 1782 வந்திருக்குன்னு, இங்கே 83 இருக்குது. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் சி. பேசின் ஒப்பந்தம் 1802. பின்வரும் கூற்றுகள் தவறானது. இதில் பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1 ஏ ஆப்ஷன், நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி கொத்தவால். சரி. குற்றவாளிகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதற்காக கூடுதலாக காவல்துறை அதிகாரிகளை 2ஆம் பாஜிராவ் நியமனம் செய்தார். சரி. வரி செலுத்துபவரின் 1 வருட வருமானத்துக்கு சமமான வரியாக குர்ஜர் பட்டி அல்லது தஸ்தி பட்டி வசூலிக்கப்பட்டது. சரி. டி ஆப்ஷன், மராத்தியரின் இராணுவத்தின் முக்கிய பலமாக இயல்பாக அமைந்தது ஆயுதப்படைகளா? கிடையாது. இராணுவ படைகள் இருக்கணும், இங்கே ஆயுதப்படையினு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. அடுத்து 523வது கேள்வி. இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. 524. கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஸ் ஏற்றிருந்தார்? பட்டேல் ஏற்றிருந்தார். 525வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். நயங்காரா அமைப்பை கிருஷ்ணதேவராயர் உருவாக்கினார். சரி. 1673 தஞ்சாவூரில் நாயக்காட்சியை முடிவுரை செய்தது. சரி. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்தார். சரி. செஞ்சிக்கோட்டையின் கிளாதராக 1770 ராஜா தேசிங் அமர்த்தப்பட்டார். ஏர் தப்பா தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 526. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 மராத்தியரின் போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி. தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவைச் சேர்ந்த அறிஞர் CS ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக 1ஆம் சரபோஜி கருதினாரா? கிடையாது. 2ஆம் சரபோஜி தான் கருதியிருப்பார். அப்போது 2 தவறு. 3 சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ 1820ஆம் ஆண்டில் தொடக்க பொது பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறினார். சரி. 4 2ஆம் சரபோஜி சமய பரப்பு குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியாக 1803ஆம் ஆண்டிலேயே தஞ்சாவூரில் கிறிஸ்துவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொது பள்ளிகளை நிறுவினார். அப்போ சரியான விடை 1, 3, 4 சரி. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் 2ஆம் சரபோஜி தவிர எவரிடமும் அது இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை என்று கூறியவர் யார்? பிஷப் ஹீபர். 2ஆம் சரபோஜி பற்றிய கூற்றுகள் தவறானது எது? தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தார். சரி. 1832 மார்ச் 7ஆம் தேதி மரணம் அடைந்தார். சரி. குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்திர ராட்சசியா ஆகிய நூல்களை எழுதினார் 2ஆம் சரபோஜி. இவர் முக்தாம்பாள் சத்திரம் என்னும் அன்ன சத்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு 1802 கிடையாது. அப்போ தவறானது டெல்லி தான். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா யார்? மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா 1ஆம் பாஜிராவ். 530வது கேள்வி. சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசைப்படி எழுதுக. சிவாஜிக்கு பிறகு வந்தவங்க யாருன்னா சாம்பாஜி, அதுக்கு அடுத்து வந்தது ராஜாராம், அதுக்கு அடுத்து வந்தது சாகி, அதுக்கு அடுத்தது 2ஆம் சாம்பாஜி. மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஸ் 2ஆம் சரபோஜியால் நிறுவப்பட்டது? தன்வந்திரி மகால். பொறுத்துக. அமத்தியானா அரசின் அனைத்து பொது கணக்குகளை கவனிப்பவர். சுமந்த்னா போர் மற்றும் அமைதி. பண்டிட் ராவ்னா பொது ஒழுக்க நடைமுறைகள். வாக்கிய நாவிஸ்னா அரசின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்களை பராமரிப்பவர். சரியான விடை ஆப்ஷன் சி. காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் எவர்? மோதிலால் நேரு மற்றும் தேஷ்பந்து என்று அழைக்கக்கூடிய CR தாஸ், சித்ரஞ்சன் தாஸ் தான் கூறியிருப்பாங்க. நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவன் அல்ல, நான் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரானவன் அல்ல, ஆனால் நான் உண்மைக்கு புறம்பானவற்றிற்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன், அநீதிக்கு எதிரானவன். அரசு எதுவரை அநீதியாக நடந்து கொள்கிறதோ அவர்கள் என்னை பகைவனாக கருதுபவர், சமாதானப்படுத்த முடியாத பகைவனாக கருதுபவர் என்று கூறியவர் மகாத்மா காந்தி.
நான் ஒரு இந்தியன் தப்பட்டை அடித்து உறங்குபவர்களை விழித்தெழ செய்து தாய்நாட்டிற்கு பணியாற்றுமாறு விழிப்புணர்வு அளிப்பேன் என்று கூறியவர் அன்னி பெசன்ட். ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். தாசிகள் மோச வலை என்ற நூலை எழுதியவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள். இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுனா பி ஆப்ஷன் தான் தவறு. மேற்கு கடற்கரையில் போர்ச்சுகீசியர்கள் கோவாவை 1511 கைப்பற்றினர். தவறு. 1510 கைப்பற்றியிருப்பாங்க. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா. சரி. விஜயநகர ஆட்சியின் போது தமிழக பகுதியில் மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி ஆகிய 3 நாயக்க அரசுகள் நிறுவப்பட்டது. சரி. தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் என்பவரிடமிருந்து நிலத்தை பெற்ற ஆங்கிலேயர் அங்கு 1639 புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினர். இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே தான். மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த மதிப்புமிக்க வளங்களை கொண்ட துறைமுகம் எது? சூரத். தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைநகராக தஞ்சாவூரை மாற்றியவர்கள் மராத்திய அரசர்கள். டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டிலிருந்து வெளியேறி தங்களின் தலைநரை டேஸ்க்கு மாற்றினர், நாகப்பட்டினத்திற்கு மாற்றினர். சூரத் எதை சேர்ந்தவங்கன்னா சூரத்னா பனியாக்கள், அகமதாபாத்னா நகர் சேத்துக்கள், வங்காளம் ஜெகத் சேத்துக்கள், சோழமண்டலம் நகரத்தார்னு அழைப்பாங்க. சரியானோடைய ஆப்ஷன் ஏ. நாட்டின் 2வது முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாக டேஸ் இருந்தது, நெசவு தொழில் இருந்தது. வாஸ்கோடகாமா 3 கப்பல்களில் 170 நபர்களோடு கள்ளிக்கோட்டை வந்தடைந்த ஆண்டு 1498 ஆகஸ்ட் 29. நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? போர்ச்சுகீசியரின் முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. சரி. இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர் அல்புகர்க். சரி. ஐரோப்பியர் இந்திய பெண்களை திருமணம் செய்து கொண்டு போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் குடியேறுவதை அல்புகர்க் ஆதரித்தார். சரி. உடன்கட்டை சதி எனும் பழக்கத்தை நிறுத்த அல்புகர்க் முயன்றார். சரி. அனைத்துமே சரிங்க. அடுத்து கூற்று 1 கூற்று 2. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று ஜார்ஜ் டவுனை அழைத்தனர். தவறு. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று மயிலாப்பூரை அழைச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர் கருப்பர் நகரம் என்று மயிலாப்பூரை அழைத்தாங்களா? கிடையாது. ஜார்ஜ் டவுன் அழைச்சிருப்பாங்க. அப்போ 1, 2 தவறு. ஆர்மசு துறைமுகத்தை அல்புகர்க் கைப்பற்றிய ஆண்டு 1515. தமிழ் உரைநடையின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ராபர்ட் டி நொபுலி. தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹென்ரிக்ஸ். அம்பாயனா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1623. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. கெல்டிரியா கோட்டை பழவேற்காடு, தேநீர் கோட்டை தரங்கம்பாடி, வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் உள்ளது. சரியானோடைய ஆப்ஷன் ஏ. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602 உருவானது. சரி. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 உருவானது. சரி. ஆங்கில கிழக்கிந்திய வணிக நிறுவனம் 1600 உருவானது. சரி. அனைத்துமே சரி. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசுகளால் உருவான பஞ்சம் போன்ற காரணங்களால் சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகியது என குறிப்பிடுபவர் வில்வோ டிஜிக். சீகன் பால்கு டேஸில் விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் 1715. குஜராத்தின் ஆளுநராக டேஸ் என்பவர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமைகளை வழங்கினார். குர்ரம் என்பவர். குர்ரம்னா ஷாஜகானுடைய இயற்பெயர் தான் குர்ரம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. சென்னை ஓர் மாகாணமாக்கப்பட்ட ஆண்டு 1652. சரி. சென்னையின் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு 1655. சரி. மீண்டும் சென்னை மாகாண அந்தஸ்தை பெற்ற ஆண்டு 1684. சரி. 1688 சென்னை ஒரு மேயரையும் 10 உறுப்பினர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவையும் கொண்ட நகராட்சி அரசை பெற்றிருந்தது. சரி. அனைத்துமே சரிங்க. அடுத்து கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. இங்கிலாந்து அரசர் 3ஆம் வில்லியம் சர் வில்லியம் நாரிஸ் என்பவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார். சரி. 1698 வில்லியம் நாரிஸ் ஜஹாங்கீரை சந்தித்தாரா? கிடையாது. அப்போது 1 தவறு. 1 சரி, 2 தவறு. 560வது கேள்வி பொறுத்துக. முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1746 to 48. இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1749 to 1754. மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1756 to 1763. சரியான ஆப்ஷன் சி. ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆம்பூரில் எப்போ போர் நடைபெற்றதுன்னா 1749. எங்கு நடைபெற்ற போரில் சந்தா சாஹிப் பிடிபட்டு கொல்லப்பட்டார்?
காவேரி பாக்கத்தில் நடைபெற்ற போரில்தான் சந்தா சாஹிப் பிடிபட்டு கொல்லப்பட்டார். அடுத்து பொறுத்துக. முதல் கர்நாடக போர் ஏற்பட காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இரண்டாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம் ஐதராபாத் வாரிசுரிமை போர். மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர். சரியான ஆப்ஷன் ஏ. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? வந்தவாசி போர்னாவே 1760 ஜனவரியில் நடந்திருக்கும். அலகாபாத் உடன்படிக்கை எந்த போரின் விளைவால் ஏற்பட்டது? அலகாபாத் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பக்சார் போரின் விளைவால் ஏற்பட்டது. பக்சார் போர் 1764 நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை 1765 நடந்திருக்கும், போட்டிருப்பாங்க ஒப்பந்தம். இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் டேஸ் ஆகும்? கோவா. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் கோவா ஆகும். 567வது கேள்வி பொறுத்துக. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்ததுன்னா ஐலா-சபேல் உடன்படிக்கை 1748. இரண்டாம் கர்நாடக போர் புதுச்சேரி உடன்படிக்கை 1755. மூன்றாம் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை 1763. சரியான ஆப்ஷன் டெல்லி. பிரான்சிஸ் மார்டின் என்பவர் டேஸை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக ஆக்கினார்? புதுச்சேரியை. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி டேனியர்கள். சர் தாமஸ் ரோ பிரெஞ்சுக்காரரா? சர் தாமஸ் ரோ வந்து பிரிட்டிஷ்காரர், இங்கே பிரெஞ்சுக்காரன் இருக்குது, அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அன்வாருதீன் ஆற்காடு நவாப். அல்புகர்க் போர்ச்சுகீசியர். பொறுத்துக. சாமுத்ரி கள்ளிக்கோட்டை அரசர். ஹென்ரிக்ஸ் அச்சிப்பதிப்பு. முசாபர் ஜங் ஹைதராபாத் நிசாம். ஆற்காடு நவாப் சந்தாப் சாஹிப். சரியான ஆப்ஷன் ஏ. 571வது கேள்வி கூற்று காரணம். கூற்று. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். 16ஆம் நூற்றாண்டு கிடையாது, 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வந்திருப்பாங்க ஐரோப்பியர். அப்போ கூற்று தவறு. காரணம், அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு ஏனைய நறுமணப் பொருட்களை கொள்முதல் செய்வதாகும். அப்போ காரணம் சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. முகலாய பேரரசின் வலிமை குறித்தும் பொருளாதார வளம் பற்றியும் ஐரோப்பியர் நன்கு அறிந்திருந்தனர். சரி. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். எது தவறாக பொருந்தியுள்ளது? 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் தவறாக இருக்குது. மத்திய ரயில்வே தலைமையிடம் வந்து சென்னை கிடையாது. இந்த தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் தான் சென்னை, இங்கே மத்திய ரயில்வேன்னு தந்திருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் தவறாக இருக்குது. அதே கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா, வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி, மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை. டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்ட கட்டப்பட்ட நகரமாகும். பின்வருவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 ஒய்சாளர்கள் தேவகிரியா? கிடையாது. யாதவர் வந்து துவார சமுத்திரமா? கிடையாது. காகதியர்கள் வந்து வாரங்களை ஆண்டு இருப்பாங்க, இன்றைய தெலுங்கானா பகுதி. அப்போ சரி. பல்லவர் மதுரையா? அங்கே காஞ்சிபுரம் வந்து இருக்கணும். அப்போ சரியானது ஆப்ஷன் சி. அதே ஒய்சாளர்கள் வந்து யாருன்னா துவார சமுத்திரத்தை ஆண்டுருவாங்க. தேவகிரி வந்து யாதவர்கள் இருப்பாங்க. 578வது கேள்வி பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர் இந்தியாவில் காலொன்ற பக்சார் போரே முக்கிய காரணமாக இருந்தது. சரி. ஒழுங்குமுறை சட்டம் 1773ஆம் ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்டது. சரி. பிட் இந்திய சட்டம் 1784 இராணுவ மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரித்தது. சரி. காரன்வாலிஸ் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். கேள்வி என்னன்னா பின்வரும் கூற்றில் தவறானது எது? ஆப்ஷன் டி தான். ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டவர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்திருப்பார். இங்கே காரன்வாலிஸ்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அடுத்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றப்பட்டது. இது எந்த பட்டய சட்டம் மூலமாக பெயர் மாற்றப்பட்டதுன்னா பட்டய சட்டம் 1833. அடுத்த கேள்வி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைசிராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் கானிங் பிரபு. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 காரன்வாலிஸ் நிலப்பிரபுத்துவ முறையை உருவாக்க நினைத்தார். சரி. இயக்குனர் குழுவின் அறிவுரைப்படி வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் ஜமீன்தார்களுடன் காரன்வாலிஸ் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு முறையே நிலையான நிலவரி முறையாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ கூற்று 1, 2 சரி. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியது வில்லியம் பெண்டிக் பிரபு. ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்ரோ. தாமஸ் மன்ரோ பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1820. சரி.
மெட்ராஸ் மாகாணத்தில் 1822ல் ரைத்வாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தினார். சரி. இவரது சிலை சென்னையில் 1839ல் நிறுவப்பட்டது. சரி. அனைத்துமே சரி. துணைப்படை திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? துணைப்படை திட்டத்தை வெல்லஸ்லி பிரபு அறிமுகம் செய்தார். சரி. ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஷ்வா, போன்ஸ்லே, கோலாப்பூர், சிந்தியா, குவாலியர் போன்ற அரசர்களையும் அதன் கீழ் கொண்டு வந்தார். சரி. ஸோ 1, 2 சரி. ரயத் என்ற சொல்லின் பொருள் உழவர். வாரிசு உரிமை இழப்பு கொள்கை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஹேஸ்டிங்ஸ் பிரபு அறிமுகம் செய்தாரா? வாரிசு உரிமை இழப்பு கொள்கைனாவே டல்லோசி பிரபு தான் அறிமுகம் செஞ்சிருப்பார். அப்போ 1 தவறு. வாரிசுரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு சதாரா. சரி. வாரிசுரிமை இழப்பு கொள்கை நாடு பிடிக்கும் உத்தியாக செயல்படும் பெற்றது. சரி. இப்போ சரியானது 2, 3 மற்றும் சரி. முகலாய முத்திரையை பரிவர்த்தனைகளில் தவிர்த்தவர் யார்? ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ராபர்ட் கிளை உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் வந்திருக்காது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார். இங்கே ஆன்சர் மாற்றி தந்திருக்காங்க. ராபர்ட் கிளை உருவாக்கி இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்தியவர் யார்? குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்தியவர் காரன்வாலிஸ் பிரபு. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, கிழக்கிந்திய கல்லூரி 1806ல் இங்கிலாந்தில் துவக்கப்பட்டது. சரி. கூற்று 2, வில்லியம் கோட்டை கல்லூரியின் அடியொற்றி வெல்லஸ்லி தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1812ல் சென்னையில் உருவாக்கினார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 தவறாக தந்திருக்காங்க. ஸோ 1 சரி, 2 தவறு. காரன்வாலிஸ் வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவிய ஆண்டு 1791. கிறிஸ்துவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்தவர் ஹேஸ்டிங்ஸ். ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு. 595வது கேள்வி பொறுத்துக. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1835. பம்பாய் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1845. தாம்சன் பொறியியல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1847. கல்கத்தா பெண்கள் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1849. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 596வது கேள்வி தற்போது நமக்கும் நாம் ஆள்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கும் இடையே உரைபெயர்ப்பாளராக ஒரு வர்த்தகத்தை உருவாக்க நாம் முடிந்ததை செய்ய வேண்டும். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர், ஆனால் சுவையில், தார்மீகத்தில், அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு வர்க்கம் என்று குறிப்பிட்டவர் யார்? மெக்காலே பிரபு. வடகிழக்கு மாகாணத்தின் துணை ஆளுநர் ஜேம்ஸ் தாமஸினால் உருவாக்கப்பட்ட தாய்மொழி கல்வி முறைக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? டல்லோசி பிரபு. 598வது கேள்வி ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை பள்ளியையும் கல்லூரி படிப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான வரைவு எது? சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854. தக்கர்கள் எந்தெந்த பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர்? தக்கர்கள்னா டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையே பகுதியை கொள்ளையடித்திருந்தாங்க. சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. இந்த வீடியோவில் மிக முக்கியமான 100 மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.